சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆராதிக்க எங்களை கூடி சேர்த்து நல்லா நன்றி செலுத்தி வார்த்தைகளை தியானிக்கிற வேளையில் கர்த்தருடைய ஆவியானங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய சத்தம் கேட்க வேண்டும், நம்முடைய திருச்சித்தம் செய்ய வேண்டும், உதவி செய்யுங்க. இப்போது வசனத்தை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் எங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகும் சொன்ன ஆண்டவர், இந்த நாளுடைய இந்த வார்த்தையின் மூலம் கிருபையும் சமாதானம் பெருகத்தக்கதாக வழி நடத்தும். வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனம் சொல்கிற அடியும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். எந்த விதத்திலும் வசனத்தை கேட்கக்கூடாது இருக்கிற எல்லா மந்தத்தன்மை எடுத்து போடும். ஆண்டவரே, இந்த வசனம் கடந்து செல்கிற பாதையெல்லாம் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க நீர் மையப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விடுகிறோம் ஜெபம் என் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தில் கூட நம்ம ஒரு வார்த்தையை நம்ம தியானித்தோம். 2 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தில் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற தேவனுடைய சமூகத்தில் தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகும். இந்த தேவனை அறிந்து கொள்ளுகிற பொழுது, அவர் எப்படிப்பட்ட என்பதை அறிந்து வைத்திருக்கும் பொழுது, அறிந்து அதன்படி செயல்படுகிற பொழுது நமக்கு கிருபை பெருகும்னு சொன்னதை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ப்ராமிஸ் பண்ணி, நம்ம கிருபை எப்படிலாம் பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை எப்படிலாம் பெற்றுக்கொள்ளலாம், அதை எப்படி பெருக்கலாம் அப்படி கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறவராக இருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் கூட தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம். இந்த நாள் கூட தாழ்த்தி அதோடு போய்விடுகிற அல்ல, தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறவர். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தாழ்த்துகிறவர்களுக்கு முதலாவது, அடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களுக்கு. அப்போது ஆண்டுடைய வேதவசம் பேதுரும் நமக்கு சொல்லப்படுகிறது, தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவிலே கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்போது இவர் இன்னார் என்பதை நான் அறிந்து வைத்திருந்தேன் என்று சொன்னால், நான் அவரை அறிந்திருக்கிற அறிவின்படி நான் நடக்கும் பொழுது, இவர் இப்படிப்பட்ட என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நான் நடக்கிற பொழுது எனக்கு கிருபை பெருகும். இந்த நாளில் 65 சங்கீதம் வாசித்த 2 வசனத்தில் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நான் அறிந்து வைத்திருந்தேன் என்று சொன்னால், மாம்சமான யாரெல்லாம் ஜெபத்தை கேட்கிறவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கும் கூட அநேக ப்ரொசீஜர் உண்டு. அந்த ஜெபத்தின் ப்ரொசீஜரை நாம் வாசிக்கும்போது ஆண்டுடைய வேதம் சொல்வது, எபிரேயர் 11:6 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒரு ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. கூடாத காரியம். அடுத்தபடியாக ஏனென்றால் விளக்கம் சொல்லப்படுது, சேர்கிறவன் அவர் இருக்கிறார் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்கேயோ இருக்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க, சரி ஜெபிச்சு தான் பார்ப்போம். அப்படி இல்லை, ஏசப்பா என்பவர் ஒருவர் உண்டு. அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்தால் பதில் உண்டு. அப்படி சொல்லி நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் விருதாவாய் தேவனை, அதாவது பொழுதுபோக்காய் தேவனை தேடுகளாக இருக்கவே கூடாது.
சிலர் டைம் பாஸுக்காண்டி ஆண்டுடைய ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க. அது ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் எப்படியாவது தேடுனா அவர் நன்மை தருவார், தேடுனா அவர் தேவைகளை சந்திப்பார் அப்படின்ற ஒரு விசுவாச உள்ளத்தோடு கர்த்தர் தேடணும். அப்படி தேடும்போது அவர் நிச்சயமாக இருக்கிறார், உண்டு என்பதை நம்ம என்ன சொன்னால் நிச்சயித்து விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். இதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையின்படி தாழ்த்துகிறவர்கள், தாழ்த்தி ஜெபிக்கிறவர்கள், இவர்களுக்கு கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். முதலாவது யாக்கோப்பை குறித்து நம்ம தேவசமில் ஒரு சில காரியங்களை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, இந்த ஈசாக்கு மகன் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு நீங்கள் வாழ்நாளில் ஜெபிச்சானான்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவன் ஜெபிச்சிருக்கவே மாட்டான். 12 பிள்ளைகளை பெற்ற பிறதான் ஆபிரகாமுக்கேவும் 11 பிள்ளைகளை பெற்ற பிறதான் ஆபிரகாம் பேரன் யாக்கோப்புக்கு அப்போ தான் ஜெபிக்கிற சிந்தையே வருது. ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எப்போ வரும்? பொதுவாக நம்ம எப்போ ஜெபிப்போம்? எல்லாம் நிறைவாக இருக்கும்போது யாராவது ஜெபிப்பாங்களா? ஜெபிக்கவே மாட்டாங்க. எல்லாம் பூர்ணமாக இருக்கும்போது யாராவது கர்த்தரை தேடுவாங்களா? தேட மாட்டாங்க. எனக்கு சுகம் இல்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு பிசாசுடைய போராட்டம், எனக்கு இல்லை குறைவு, அப்படி ஏதாவது வாழ்க்கையில் முட்டுக்கட்டைகள் வரும்போது தான் தேவனை தேடுவோம். இந்த யாக்கோப்பு என்கிற தேவ மனுஷனும் அப்படித்தான். அவனுக்கு ஒரு பயங்கரமான இடுக்கு வந்த போதான் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் ஜெபிச்ச முதல் ஜெபமே பாருங்க, தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணான். அதாவது தன்னுடைய தாய் மாமா, பெண்ணு கொடுத்த மாமனார், அவன்கிட்ட 20 வருஷம் வேலை செஞ்சு ஏராளமான ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைக்காரிகளை சம்பாதிச்சு மாமாட்ட சொல்லாமக்கலாம் ஊருக்கு திரும்பி வர்றான். திரும்பி வந்துட்டு தேடி வந்த மாமனை ஆண்டவர் கண்டித்து அப்புறம் அந்த மாமனோடு ஒப்புரவாகி கிளையாத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டு திரும்பமா யாப்போக்கு நதி அண்டையில் வந்து தங்குறான். அப்படி தங்குற போது அண்ணனுக்கு செய்தி அனுப்பிச்சி விட்றான். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஜென்ம பூமி ஆகிய கானான் தேசத்தில் வந்து தங்கினீங்கன்னா அங்கே கூட பிறந்த சகோதரன், அதாவது ட்வின்ஸு இரட்டையர்களில் முதல்ல பிறந்த ஏசா இருக்கிறான். அந்த ஏசாட்ட பகையோடு தான் 20 வருஷம் நாள் தப்பிச்சு போனான். இப்போ 20 வருஷம் கழிச்சு சந்திக்கு வரும்போது ஏசாவின் நிமித்தம் நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகும். அதனால நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி தவிச்சு போய் ஆண்டுடைய சமூகத்தில் இப்போ தான் ஜெபிக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9 - 12 வரைக்கும் வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இவன் முதல்ல இப்போ தான் ஜெபிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறாரு. இவனும் ஆண்டவர்கிட்ட பொறுத்தனைலாம் செஞ்சுருக்கிறான். ஆனால் இப்போ ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த ஜெபத்தில் அவன் சொல்கிறான், நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, தகுதியுடையவன் அல்ல, நான் கோலும் கையுமாய் கடந்து போனேன். இப்போ கர்த்தருக்கு கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றியும் துதியும் ஏறெடுக்கிறான். என் சகோதரன் ஏசாவின் கைக்கு என்னை தப்பு இப்போ ஜெபம் பண்ணுறான். என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று ஆர்டர் பண்ண ப்ராமிஸையும் ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணுறான். ஆண்டவரை ஞாபகப்படுத்துகிறான். இந்த ஒரு ஜெபத்தை நல்லா கவனிச்சு பாருங்க.
இவனுக்கு ஜெபம் பண்ணுற மூடு எதுக்கு வந்துச்சு? ஜெபம் பண்ணும்போது தன்னை ஏன் தாழ்த்தினா? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸை ஏன் ஞாபகப்படுத்துகிறான்? ஆண்டவர் சொன்ன காரியங்களில் ஆண்டவரை இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கல்ல, நிறைவேற்றி கொடுங்கன்னு ஏன் சொல்கிறான்? நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசாட்ட ஆள் அனுப்பிச்சு, அண்ணே நானும் வந்திருக்கிறேன், நான் பிறந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லி ஆள் அனுப்பிச்சுட்டா, ஏசா பதிலுக்கு ஆள் அனுப்பிச்சி விட்டுருக்குறான், நான் உன்னை பார்க்க வர்றேன், வரும்போது 400 பேரோடு சேர்ந்து உன்னை பார்க்க வரேன்றான். அவன் எதுக்காக 400 பேரோடு வர்றான்னு தெரியல. ஆனால் 400 பேரோட வரேன்னு சொன்ன மாத்திரத்தில் யாக்கோப்பு கதி கலங்கி இப்போ தான் முழுமையுமாய் ஆண்டுடைய சமூகத்தை தேடுறான். ஆண்டு சமூகத்தில் தன்னை தாழ்த்துறான். ஆண்டு செய்த நன்மைகளை எல்லாம் நினச்சி பார்க்குறான். அடுத்து ஆண்டு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்டயே நினைவு கூறுறான். தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளையில் இதெல்லாம் ஜெபத்துக்கு ஒரு மாதிரி. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன நம்மள்ட்ட சொன்னாரோ அதெல்லாம், இசப்பா இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, இந்த வேதத்தில் சொன்னீங்களே, அதன்படி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு நாம் உரிமைப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏன் சொன்னீங்க? அப்படித்தான் அந்த யாக்கோப்பு கேட்டு ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டான், கிருபையை பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையில் சமாதானமும் பெருச்சு. இங்கே பாருங்கள், இவன் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு வார்த்தை 9ஆம் வசனம் தொடங்கும்போது, என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. இப்போது இந்த வார்த்தையை சொல்லும் போதையும் என் அப்படின்னு சொல்கிறான், உரிமை பாராட்டி என் தகப்பனுடைய தேவன், என் தகப்பனுடைய தேவன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் இவன் ஒரு நாள் எப்படி ஜெபிச்சான், எப்படி பேசினா தெரியுமா? அவங்க அப்பா ஏசாவை கூப்பிட்டு, நான் நல்லா ருசியாக சாப்பிட்டு உன்னை நான் ஆஸ்வதிக்க போகிறேன், அதனால் நீ என்ன செய்ய, வனத்துக்கு போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வான்னு சொன்னான். இது அவங்க அம்மா கேட்டு அவன் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை தடுத்து யாக்கோப்புக்கு அந்த ஆசீர்வாதத்தை திருப்பும்படியாக யாக்கோப்பு கையில் சமைச்சு கொடுத்து விடுறாங்க. யாக்கோப்பு கொண்டு போய் என்ன செய்றான்? ஈசா கிட்ட, எப்பா நான் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டா, எப்படிப்பா இது உனக்கு கிடைச்சிச்சு? 27ஆம் அதிகாரத்தில் வாசித்து போகும்போது 20ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அங்கே பாருங்க, எப்படிப்பா உனக்கு கிடைச்சிச்சு, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்த அப்படி கேட்ட அவன் சொல்கிறான், இத்தனை சீக்கிரமா இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தேவனுக்கும் இந்த யாக்கோப்புக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. எப்படி பேசுறான்? உங்க ஆண்டவர் தான் கொடுத்தார், உங்க ஆண்டவர் தான் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஸ்தோத்திரம். காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அவனுடைய பிள்ளைகள், நாம் ஒரு நாளில் தேவனுக்கும் நமக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தோம். கிறிஸ்தவர்களின் தேவன், வெள்ளக்கார தேவன் அப்படி தூரத்தில் வச்சு பார்த்துக்கிருந்தோம். ஆனால் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டாரோ, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நெருங்கி வந்தாரோ, அன்னைக்கு இந்த தேவனை பிடிச்சிக்கிட்டோம், இந்த தேவன் நம்மை பிடிச்சிக்கிட்டார். அதிலிருந்து பாருங்கள், என் தேவனே, என் இயேசுவே, என் தகப்பனே என்று சொல்லி நமக்கும் அவருக்கும் பயங்கரமான ஒரு உறவு முறை நெருக்கமாயிருச்சு. அல்லேலூயா. அப்படி நெருக்கமாகி அவருடைய சமூகத்தில் எவ்வளவுதான் நெருக்கமானாலும், எவ்வளோதான் உரிமை பாராட்டி சொந்தமாக போனாலும் அவருக்குரிய கனத்தை கொடுத்துடணும், நம்மை தாழ்த்திடணும். அதுதான் முக்கியம். இந்த தாழ்த்தி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் அதில் பெரிய பலன் உண்டு. ஏன் என்று சொன்னால், எல்லாவற்றுக்குமே முன்மாதிரியாக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு கூட ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? எபிரேயர் 5:7 நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம், தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி அவர் முழங்கால் படியிட்டு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. பாருங்க, இயேசுநாதர் முழங்கால் படிக்கணுமா? வேண்டவே வேண்டாம். அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய்
இரத்த வேர்வை சிந்தி முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். இன்றைக்கி முழங்கால் என்பது அவுட் ஆஃப் ஃபேஷன் சொல்கிறாங்க. இன்றைக்கி சிலர் அப்படி கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஆண்டுகிட்ட போய் நீ தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, நீ முறையிட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜா வீட்டு பிள்ளை, எதுக்கு நீ போய் முழங்கால் போடுற, இப்படிலாம் சொல்லி விசுவாசத்தையும் தேவனுடைய நம்மை தாழ்த்துவதையும் கெடுத்து போடுறாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் சரீரத்தில் சுகம் இருக்குதோ சுகத்துக்கு தந்தாப்புல உங்கள் முழங்கால்களை முடக்கி பாருங்கள். முடக்காத முழங்காலை முடக்கி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அதிலும் தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களுக்கு கிருபை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு நாளில் உங்கள் ஆண்டவன் சொன்ன இந்த மனுஷன் இன்னைக்கு என் தகப்பனுடைய என் தேவன் சொல்கிறான். அப்படி கூப்பிட்டு ஆண்டுடைய சமத்தில் ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் காண்பித்த தயவு சத்தியம் இதுக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. என்ன தயவு காமிச்சார், எவ்வளவு தயவு காமிச்சார். இங்கே பாருங்கள், 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. யாக்கோப்பை குறித்து அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான். பெரிய கோடீஸ்வரன் மாறிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு தயவும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஜெபம் பண்ணுறான், தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கோடி கோடியாக கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் பாத்திரனே நான் தகுதி உடையவனே அல்ல. எதுக்கு ஆண்டி அப்பாட்ட போய் மாறு வேஷம் போட்டு என்னை ஆசிரியங்கன்னு சொன்னான். அந்த சொத்து பூரா மேக்சிமம் யார் அப்பா அம்மா விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கூடுதல் கிடைக்கும். அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த ஒரு காரணம் தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இவன் அப்பா அல்லது தாத்தா ஆபிரகாம் சம்பாத்தியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் பெரிய கோடீஸ்வரன் சீமானாக இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு வேதத்தில். 13ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கும், 24ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புத்தகத்தில். பெரிய கோடீஸ்வரன் ஆபிரகாம். இவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஈசாக்கு வச்சிருக்கிறான். இந்த ஈசாக்குக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் அநேக ஆடு மாடுகள் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஆடு மாடுகள் அனைத்தும் யாருக்கு தான் சேரணும்? ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் தான் சேரணும். ஆனால் யாக்கோப்புக்கு அதுலேருந்து ஒன்று கூட வந்தது மாதிரி தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அதை சுதந்திரிக்கும்னு சொல்லித்தான் மார்வேஷமே போட்டான். ஆனால் நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள், வேதத்தை வாசித்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏசாவுக்கு தான் அத்தனை சொத்து போகுது. ஏன்னு அவன் தான் கடைசி கூட இருந்தான். ஆமென். ரெண்டாவது, இந்த யாக்கோப்பை கட்ட இவனுடைய கையின் பிரயாசத்தை வச்சே இவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும், அதில் பிடிச்சலாம், இதில் பிடிச்சலாம்னு சொல்லி பிரயாசப்பட்டோம்னா நிச்சயமாக வேத வார்த்தை சொல்கிறேன், அதில் நமக்கு ஒன்றுமே வராது. நம்ம எப்படியாவது அதை அபகரிச்சிடலாம், அதை கொண்டு வந்துடலாம், இதில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவனை கானான் தேசத்திலிருந்து சீரியா தேசத்துக்கு கொண்டு போய் சீரியா தேசத்தில் 20 வருஷம் வச்சிருந்து, இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அநேக ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் கர்த்தர் கிடைக்கும்படி செய்தார். ஆமென். இது மட்டும் இல்லை, நீங்கள் வேதவசனம் வாசித்து பார்க்கும்போது இவன் கொண்டு வந்ததில் ஒரு பகுதி எடுத்து அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறான். இதாங்க கிருபை. இதுதாங்க தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய சமூகம் பெற்றுக்கொள்கிற கிருபை. எந்த ஒரு மனுஷன் தாழ்த்த தொடங்கிட்டானோ அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை அவர் தந்து கிருபையினால் நிரப்பி கிருபையை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சொல்ல காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு இப்போ ஒரு பெரிய சமானத்தை கர்த்தர் கொடுக்குறத பார்க்கலாம். ஆனால் சமானத்தை கொடுக்குற வரைக்கும் இவன் பட்ட அங்கலாய்ப்பு, இவன் பட்ட வேதனை தாங்கவே முடியல, இவனால் பொறுக்கவே முடியல, அவ்வளோ வேதனைப்பட்டான். என்ன காரணம்? அண்ணன்
400 பேரோட வரான்னு சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய வேதனை தாங்க முடியல. வந்து எல்லா பொருட்களையும் மனைவி பிள்ளைகளையும் முறியடிச்சிருவான்னு சொல்லி நினைச்சுனா ஆண்டு சொந்தத்தில் சொல்லி ஜெபிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் இவன் செபத்தை கேட்டு 33 அதிகாரத்தில் பதில் கொடுக்கிறார். ஆண்டு சமூகத்தில் பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் 3ஆம் வசனம், தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தார். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு கர்த்தருடைய தயவு அங்கே கிடச்சிச்சு. இப்போ கர்த்தருடைய கிருபை எப்படி பெருகுதுன்னு பாருங்க. இந்த யாக்கோப்பு என்ன செய்கிறான்? அவளுக்கு முன்னாக நடந்து 3ஆம் வசனம் நடந்து போகிறான். ஏசா என்ன செய்கிறானா? வாசிங்களேன், 4ஆம் வசனத்தை போட்டு பாருங்க. ஓடி. அல்லேலூயா. யாக்கோப்பு நடந்து போகிறான், ஏசா என்ன செய்கிறான்? ஓடி வரான். அப்போ பாசம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? அல்லேலூயா. இதாங்க கர்த்தருடைய தயவு, இதாங்க கிருபை. நம்மை எதிர்த்தவர்கள், நம்மை பழிவாங்க சொல்லி திட்டம் போட்டவர்கள், நாம் கூட ஒப்புரவாகிறதுக்காண்டி பயந்து பயந்து ஒப்புரவாக போனோம்னா அவர்கள் ஓடி வந்து வசனம் சொல்லுது பாருங்க, அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. தலையிலா கர்த்தருடைய சமூகத்தில் காரியம் நடக்குது. எப்படி நடக்குது பாருங்க. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி வாசிப்போம். என்னன்னு தெரியுங்கன்னா, மகன் என்ன செஞ்சான்? நடந்து வந்தான். தறிகட்டு போனவன், தப்பு செஞ்சு வீட்டை விட்டு ஓடினவன், சொத்தை பூரா ஒன்றுக்கும் இல்லாமல் ஆக்கினவன், அவன் மனம் திரும்பிட்டான். ஆனால் அவனுக்கு தயங்கி தயங்கி தான் நினைச்சான், ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்பா அப்படின்னு தயங்கி தயங்கி நினைச்சான். நடந்து வர்றான். ஆனால் கண்ட தகப்பனை என்ன செஞ்சானா? ஓடி. அல்லேலூயா. ஓடி. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்திட்டோம், மனம் திரும்பிட்டோம், தேவன்கிட்ட ஒப்புரமாயிட்டோம். கர்த்தர் நாம் தயங்கினாலும் கூட நம்மை எப்படியோ நினைச்சவர்கள் அவர்கள் ஓடி வந்து பாருங்க, வசனம் சொல்லு, தழுவி கழுத்தை கட்டி கொண்டு அவனை மூத்த செய்தான். முதல் அந்த அன்பு யார்கிட்ட தான் வருது? இங்கே ஏசாட்ட தான், அண்ணன் தான் வருது. ஏன்னா இவனுக்குள்ள உள்ள பயத்துக்குள்ளேயே உள்ள இருக்குது, பயந்தபடியே இருக்கு உள்ளம். ஆனால் அவன் ஃப்ராங்காக இருக்கிறான். ஏசா அவன் வெளிப்படையாக இருக்கிறான். தேவசல் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளின் பிள்ளைகள் கண்டு உன்னோடு இருக்க இவர்கள் யார் என்றால் அதற்கு அவன் தேவன் உமக்கு உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். தேவ சமூகத்தில் இப்போ பாருங்க, இந்த யாக்கோப்பு அண்ணனுக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து 9, 10, 11 வசனங்கள் வாசிக்கிற பொழுது, ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். இதெல்லாம் எதுக்குப்பா எனக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்கு? எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என்னது தேவையானது? ஏன்னா தாத்தா சம்பாரிச்சது, அப்பா சம்பாரிச்சது, இப்போ நான் சம்பாரிச்சது எல்லாம் போதுமானது, தேவையானது எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனால் இந்த யாக்கோபு சொல்கிறான், அப்படி இல்லை, உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு எடுத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையில் ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இதில் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய ரகசியம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு நினச்சான். ஆனால் அந்த சொத்தை முழுமையாக அனுபவிக்கிற ஏசாவுக்கு இவன் சம்பாரிச்சதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து கொடுக்குறான். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நல்லா விளங்குது? நம்ம எங்கேருந்தோ கிடைக்கும்னு நினச்சோம், ஆனால் நம்ம கையை ஆஸ்வதித்து கர்த்தர் நம் மூலம் அவர்களை
நடத்த முடியாது, நம்ம மூலம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்மளை வச்சு தான் கர்த்தர் பிறருக்கு நன்மை செய்ய வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கையேந்தி திரிய விடவே மாட்டார். கொடுத்து உதவும்படியாக கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏசாவை கிடைக்காம நம்ம அடிச்சுலாம் நினைச்சான். ஆனால் என்னைக்கு ஜெபிச்சானோ இன்னைக்கு இவன்ட்டு இருந்து ஏசாவுக்கு போகும்படி கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அடுத்தபடியாக பாருங்க, அவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஒரு நாளில் இந்த ஏசாவுடைய காரியங்கள், யாக்கோப்பு அப்பாட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் மனசுக்குள்ளே ஒரு காரியம் பேசுகிறான். அவன் பக்கத்தில் இருக்குன்னு பேசுகிறான் போல். 27ஆம் அதிகாரம் 41 வசனம் வாசிங்க. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். இந்த சொல்லி கொண்டது இருதயத்தில். ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு ரெபேக்காளுக்கு என்ன சிரிச்சு, அப்போ இருதயத்தில் சொன்ன கண்டிப்பாக என்ன ஒரு நாள் யார்கிட்டையும் வெளிப்படுத்திப்போம் போல் ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால யாக்கோப்பு நீ என்ன செஞ்சிடாத, இங்கே குடியிருக்காத, நீ என் கூட பிறந்த சகோதரன் வீட்டுக்கு போய் அங்கே பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோ. அவன் கோபம் மாறுறது வரைக்கும் நீ என்ன செய்ய, அங்கேயே இரு, நாங்கள் சொல்கிறது வரைக்கும் நீ அங்கேயே இரு. சொன்ன பிறகு வா அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கலுங்க. இவன் ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். எப்படி? அப்பா ஒரு நாளை சாவார். இப்போ அப்பாவுக்கு கண்ணு மங்களாயிட்டு நிச்சயமாக சாவார். செத்த மாத்திரத்தில் என் தம்பியை கொல்றதான் என் முதல் வேலை. என் யாக்கோப்பை என் சகோதரனை கொல்லுவதான் என்னுடைய வேலை. இப்படி அவனுக்குள்ள நினச்சிட்டான், ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டான். இப்போது காரியம் நடக்குது பாருங்கள். அவனுடைய சமூகத்தில் 35ஆம் அதிகாரம் 28 வசனம் 29 வசனம் வாசிங்க. மாம்சீக பிரகாரமாக இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வயசாகி ஏறத்தாழ் 180 வருஷம் உயிரோடு இருந்து, அதாவது யாக்கோப்பு திரும்பி வந்து பல வருஷங்கள் கழித்து தான் யார் இறக்குறா? யாக்கோப்பு அவங்க அப்பா ஈசாக்கு இறக்குறார். இப்போ யாரெல்லாம் அடக்கம் பண்ணுறாங்க? அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ அடக்கம் பண்ணுற போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை கண்டிப்பாக யாருக்கு ஞாபகம் வரும்? யாக்கோப்புக்கு ஞாபகம் வரும். எங்கள் அப்பா செத்தா, எங்கள் அப்பா சார் எங்கள் தம்பி ஒன்றும் செய்ய மாட்டேன், எங்கள் அப்பா செத்தா எங்கள் தம்பி என்ன செய்வேன், கொன்று போடுவேன். ஆனால் ஒப்புரவாயாச்சு. ஒப்புரவு ஆனாலும் கூட ரட்சிக்கப்படாத பகை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே சிலர் காரியங்களை என்ன செய்வாங்க, அப்படியே காய் நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க, மனசுக்குள்ளே வஞ்சகத்தை வச்சுக்கிட்டே. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட ஒப்புரவாயிட்டான், கர்த்தரை சந்தில் தாழ்த்தி ஜெபிச்சிட்டானா, அந்த எண்ணங்களை சிந்தைகளை எல்லாவற்றையும் சிதற பண்ணி கர்த்தர் காரியங்களை தலைகளாய் மாற்றி அவருடைய வாழ்வில் சமாதானம் பெருகும்படி செய்கிறவராக இருக்கிறார். இது எதுக்கு வாஸ்தவம்? இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய சந்தில் 36ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இந்த 3 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசா மனைவிகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். சேஷ்ட புத்திர வாங்கினவன் அல்லது உடையவன் அல்லது மூத்த குமாரன் என்ன தான் செய்யணும்? அப்பா கொடுத்த பங்கில் அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? தங்கி இருக்கணும்.
ஆனால் இவன் யாருமே இப்போ சொல்லலை. இவனா என்ன செய்கிறான்? அண்ணன் தம்பி 2 குடியிருக்கிறதுக்கு இந்த இடம் என்ன செய்ய மாட்டேது, காண மாட்டது. இந்த 7ஆம் வசனத்தில் அவருடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க கூடாமல் போயிட்டு அவருடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாமல் இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். இப்போ என்ன செஞ்சுட்டான் ஏசா? யாக்கோப்பு ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா எனக்கு ஆடு மாடு எக்கச்சக்கமாக இருக்குது, உங்களுக்கு இருக்குது, ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பேசலை. ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்த ஏசா அவனா என்ன செஞ்சிட்டான்? இடத்த காலி பண்ணி போயிட்டான். இது தேவனுடைய கிருபை. இது தேவன் யாக்கோப்பு கொடுத்த சமாதானம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பா செத்த பிற்பாடு ஏதாவது நடந்துருமோ நிச்சயமான ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மூலையில் ஒரு வருத்தம் நடந்துகிட்டே இருந்திருக்கும், ஒரு துக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இறந்த பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக ஏச நினைச்சிடான் இடத்த காலி பண்ணிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற தேசத்தில் போய் நினைச்சிறேன், நான் குடியேறி அந்த தேசத்தில் நான் நினைச்சிறேன் வாழ்ந்து கொள்கிறேன், நீ இங்கேயே இரு. ஏன்னு சொன்னீங்கன்னா இதுதான் யாக்கோப்புக்கு கையளிக்கப்பட்ட தேசம், யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்காரணம் கொண்டும் எனக்கு என முன்குறித்ததை கர்த்தர் நிச்சயமாக என் கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மனுஷனும் ஒரு பிசாசும் பறித்து கொள்ள முடியாது. என் சுதந்திர பாக்கியத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். நான் தான் அதை அனுபவிப்பேன். எந்த மனுஷனையும் அதை சுதந்திரிக்க விடவே மாட்டார். இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். எப்போ நாம் தேவ சமூகத்தை நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிச்சிட்டோம்னா கர்த்தர் இப்பேற்பட்ட பெரிய காரியங்களை இவனுக்கு கிருபை தந்து எதில் வேணும்னு நினச்சானோ அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி அவனுக்கே தன்னுடைய சொத்தை கொடுக்குறவளுக்கு அதை உயர்த்தி இப்போ சமாதானத்தை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவசத்தில் ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். அந்த ஊமை சொல்லும்போது அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான்றார். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. 2 பேர் ஜெபிக்க போனதில் ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். 2 பேர் ஜெபிக்கிறாங்க. இந்த 18ஆம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசேயன் ஒரு விதமாக ஜெபிச்சு முடிச்சிட்டான். இந்த ஆயக்காரன் ஒரு பக்கத்தில் நின்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும் போது பாருங்க, தூரத்திலே நின்று தன் கண்களை இப்போ மேலே கூட பார்க்கறதுக்கு மாட்டான். ஏன்னா நம்ம ஒரு பாவி மேலே பார்த்தா அதுக்கு நமக்கு மேல் நோக்கி பார்க்கிற பார்வைக்கு எனக்கு தகுதி கிடையாது. அப்படி தாழ்த்துறான் பாருங்க. ஆயக்காரன் பார்க்க முடியாமல் நினைச்சானா மார்பிலே அடித்து கொண்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கம்பீரமாக நெஞ்சு நிமித்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் நினைச்சான் நான் பாவின்னு சொல்லி மார்பிலே அடித்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண. எப்படி ஜெபம்? பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். கிருபை வேணும் ஆண்டவரே. ஏன்னா ஆயக்காரங்கனாவே வசூல் பண்ணுறவங்க, நிச்சயமாக வசூல் பண்ணுறவங்க, தாறுமாறாக வசூல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்துட்டு இந்த சகையும் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு அடைஞ்சான தான் இருப்பான். இப்போ இவங்களுக்கு உணர்வு வந்ததுனால உணர்வோடு தேவசத்தில் ஆயக்காரன் ஜெபிக்கிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இப்போ ஆண்டவர் பரிசேன் ஃபுல் பிட்டுக்கிட்ட நின்று ஜெபம் பண்ண பக்கத்தில், அதாவது தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட நின்று ஜெபம் பண்ணுறான். இவன் பிரகாரத்தில் வெளியே நின்று ஜெபம் பண்ணுறான், என்ட்ரன்ஸில் நின்று ஜெபம் பண்ணுறான். ஆண்டு சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். யார் இப்போ நீதிமானாக்கப்படுறது? ஆயக்காரன் நீதிமானாக்கப்படுறான். வேதத்தில் ஒரு ப்ரொசீஜர் உண்டு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை செஞ்சு முடித்தவங்க தான் நீதிமானாக முடியும். அது கூட நீதிமான லிஸ்ட்டில் அவங்க வந்து சேர முடியாது. புதிய ஏற்பாட்டில் நீதிமானாக்கப்படுதல்ன்ற காரியத்தை நம்ம வாசிக்கிற பொழுது ரோமர்கள் நிறுவனத்தை அநேக காரியங்களை வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற பொழுது 4:25 வாசிங்க. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இயேசுடைய உயிர்த்தெழுதலின் நோக்கங்கள் அநேக உண்டு.
அதில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம், இயேசுநாதர் எதற்கு உயிர்த்தெழுந்தாராம்? நம்மளை நீதிமானாக மாற்றிருக்காண்டி தான். ஏன்னா நீதிமானுக்கு தான் அநேக ஆசீர்வாதங்கள், நீதிமொழியில் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்கள் நீதிமானுக்கு இருக்கும். இந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் நீதிமான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். இயேசுநாதர் உயிர்த்தெழுதல்னால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 5:1. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கபடியால், உயிர்த்தெழுதல்னால நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். இப்போ அடுத்து இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அப்போ விசுவாசத்தினால நாம் நீதிமான்கள். அடுத்தபடியாக அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்படி அவருடைய இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசுவை விசுவாசித்தல், இயேசுவின் இரத்தத்தினாலே இப்படித்தான் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் தான் நீதிமொழிகளும் சரி, பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அல்லது புதிய ஏற்பாடு ஃபுல்லாக நீங்கள் வசனங்கள் வாசிக்கும் போது அதிகமாக நீதிமொழியில் அதுலேயும் 10ஆவது இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா நீதிமானுக்குரிய ஆசீர்வாதமாக சொல்லப்படும். ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போகிறான். அப்போது தன்னுடைய நீதியெல்லாம் வெளிப்படுத்தினவன் இப்போ என்ன வச்சுட்டான்? பாவியாக போயிட்டான். ஆனால் பாவி வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிள் அடிச்சுக்கொண்டு பாவியாக இனிமேல் கிருபையாயிரும் கிருபையான்னு சொல்லி சொன்னவன் இப்போ எப்படியா மாறிட்டான்? தன் நீதியை வெளிப்படுத்தினவன் பாவியாக போயிட்டான். ஆனால் பாவி மேல் கிருபையான்னு சொன்னவன் இப்போ நீதிமான் ஆகிட்டான். இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் இந்த வசனம் வாசிக்கணும் போல பாருங்கள். நீதிமொழி 9:12 வாசிங்க. 10:6 நீதிமொழிகள் 10:6 வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேலே தான் சின்ன ஆசீர்வாதங்கள் தங்கும். 10:24 நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 30ஆம் வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீதிமான் தான் ஓடி கர்த்தருடைய நாமத்துக்குள்ள சுகமாக இருக்கணும். 91ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் நீதிமான் பனையை போல் செழித்து லீவனும் இல்லை கேதுருவை போல் வளருவான். இந்த நீதிமான் பனையை போல கேதுரை போல செழிப்பும் வளர்ச்சியும் உடையவனாக இருப்பான். இந்த அர்த்தங்களை எல்லாம், இந்த ஆசீர்வாதங்களை உடையவனாகத்தான் கர்த்தர் அந்த ஆயக்காரனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆயக்காரன் சொன்னாவே அதிகமான வரி வசூலிக்கிறவன். இவன் மனம் திரும்ப போனால் எங்கே தான் போயிடுவான்? ஆக்கினைக்கு தான் போவான். ஆயக்காரனுக்கு வேறு பேச்சே கிடையாது. அவன் அநியாயமாக கொள்ளையடிச்சதுனால ஆக்கினைக்கு தான் போவான். ஆனால் அந்த ஆயக்காரன் என்னைக்கு மனம் திரும்பி தன்னை தாழ்த்திட்டானோ, என்னைக்கு தேவசமுத்திரம் பின்னாடி நின்று ஜெபிச்சிட்டானோ, இவன் நீதிமானாக்கப்பட்டான். இவன் இப்போ எப்படியா மாறனா? பனையை போலவும் கேதுரை போலவும் செழிப்பும் வளர்ச்சியும் உடையவனாக மாறுகிறான். அல்லேலூயா. இவனுடைய சிரசில் தான் ஆசீர்வாதங்கள் அனைத்து தங்கும். இவன் விரும்புகிறதான் இவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். தேவத்தில் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, அவனல்ல இவனே நீதிமான். ஆண்டு சமுத்திர காத்திருக்கிறோம். நாம் எந்த காத்து கொண்டும் பரிசெயனை போல ஜெபிச்சிடவே கூடாது. அதுவும் ஆண்டவர்கிட்டயே போய் பெருமையாக பேசுறது. ஆண்டு சொல்லிட்டாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஜெபிச்சு முடிச்சு ஆண்டு சொல்கிறார். பார்த்தீங்களா? 18 லூக்காவில் இந்த ஆயக்காண்டு ஜெபத்துக்கு அடுத்து அவன் என்ன சொல்கிறாரு? அவனல்ல ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அந்த பரிசேயன் தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இந்த உயர்வு தான் கர்த்தர் கொடுக்கிற கிருபை.
இந்த உயர்வு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமன்ற சிரசில் எப்போதும் தங்கிக்கிட்டு இருக்கும். ஆண்டு சமூகத்தில் இப்போ 2 பேரை குறித்து வாசித்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இன்னும் தன்னை தாழ்த்தி ஜெபித்த ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்குறோம். இன்னும் தன்னை தாழ்த்தி ஜெபித்த பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் யோசேப்பாத்தை குறித்து பார்க்குறோம். ஆண்டு சமூகத்தில் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயும், எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு முன்மாதிரி ஆண்டவர் இயேசு. இவர் முழங்கால் படிட்டு ஜெபிச்சார் சொல்லி நம்ம சுவிசேஷ புத்தகத்திலையும் எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். இதை பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கணுங்க. இவரை குறித்து வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, இவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் அப்படியாய் மிக பிரமிக்கத்தக்க வார்த்தைகள். தேவனுக்கு சமமாக இருக்கிறார், அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அவர் தம்மைத்தாமை வெறுமையாக்கி மனுஷ ரூபமாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். இதனால தான் எல்லா முழங்காலும் அவருக்கு தான் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரையே அறிக்கை. இந்த தேவனை பின்பற்றுகிற, இந்த இயேசுவை பின்பற்றுகிற நாமும் தேவ சமூகத்தில் இந்த இயேசுவை போல தாழ்த்துற பொழுது இந்த இயேசுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சோ, எவ்வளவு மகிமை கிடைச்சோ, ஆண்டவர் நமக்கும் தம்முடைய கிருபையை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எல்லாவற்றுக்கும் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் தான் ஃபோர் ரன்னர், நமக்கு முன்மாதிரியாக ஓடினவர். அவர் ஓடின ஓட்டத்தில் அவருடைய அடிச்சுவிடல் நாம் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாய் நம்மை அவர் உயர்த்த கிருபையினால் பெருக பண்ண, சமாதானத்தை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசன கடகடை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆபிரகாம் லோத்துக்காண்டி ஜெபம் பண்ணுறான். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பான், கற்றுக் கொடுப்பான். அதனால் ஆபிரகாம்கிட்ட நான் செய்ய வேண்டியது சொல்லிட்டு போய் நான் சோதம் கொமோரா அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். இப்போது ஆபிரகாம்கிட்ட நிற்கும்போது ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவரே நீங்கள் சோதம் கொமோரா அழிக்கிற நல்லதான், அங்கே துன்மார்க்கராக தான் இருக்கு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வேளை 50 நீதிமான்கள் அங்கே இருப்பார் என்று சொன்னால் அந்த 50 நீதிமான்களும் அதை விட்டுருவீங்களா, இல்லாட்டி நீங்கள் அதை அழிச்சு போட்டுருவீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அதை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அங்கே ஒன்றுமே கிடையாது, இப்போ அதனால தான் அழிக்க போகிறேன். அப்போது ஆபிரகாம் தன்னைத்தானே ஒரு வார்த்தை சொல்லி தாழ்த்துறா பாருங்க. தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியே பேச துணிந்தேன். கவனித்து பார்க்குறீங்களா? அது அவன் பார்த்து அதே இடத்துல இந்த வார்த்தை சொல்லுது, ஒருவேளை 5 பேர் குறையா இருப்பாங்கன்றவரை, நீங்கள் 50 பேர் அழிக்க மாட்டீங்க, நல்லவங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. 50 பேருக்கு ஒரு 5 பேர் கம்மியாக இருந்துச்சு வச்சுங்க. அதை சொல்ல வர்றான், சொல்கிறதுக்கு முன்னாடி வச்சுறான் தூள் போல சாம்பலை போல. 13ஆவது இடத்துல அவனை குறித்து 2ஆம் வசனத்தில் போட்டுக்குது. இவன் எப்படிப்பட்டவனா, மிருக ஜீவங்கள் வெள்ளி பொண்ணு உடைய ஆஸ்திகளுடைய சீமானாக இருந்தான். சீமான்னு சொன்னால் பெரிய கோடீஸ்வரன் அர்த்தம். இப்போ அந்த கோடீஸ்வரன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், எப்படி பேசுகிறான்? சாம்பல் ஆண்டவரே நான், தூள் ஆண்டவரே நான், ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இவன் பெருமையெல்லாம் அங்கே பெருமை பேசலை. ஆடு மாடு வேலைக்காரங்கெல்லாம் போய் அங்கே நின்று சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலே என்ன செய்கிறேன், ஆண்டவருடைய சமத்தில் எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு நான் உடையவனாக இருந்தாலும், தேவனுடைய சமத்தில் வரும்போது நான் ஒன்றுமில்லாதவன். இந்த ஒரு பக்தர் ஒரு பாட்டு பாடிருப்பார் பார்த்தீங்கன்னா, இந்த ரவி பாரத்னு ஒரு பக்தர், அவர் ஒரு நாடகம் போட்டு அவர் பாட்டு பாடுவார். அதில் ஒரு பாட்டு இந்த நாள அந்த பாட்டு, நான் யார் வெறும் காளி மண் தானே, நான் யார் வெறும். உண்மையிலே
நம்ம வேதம் அதான் சொல்லுது, 100க்கு 100 வேதம் அதான் சொல்லுது. நம்மை மண் என்று அவர் நினைவு. நீ என்னத்தை தான் பெருமை பேசினாலும், நீ பெரிய பொசிஷனில் உட்கார்ந்தாலும், நீ பெரிய அந்தஸ்தாக இருந்தாலும், நீ யார்? மண். இன்றைக்கி சிலர், நான் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே சிலர் இருக்கிறாங்க, நான் துருவா அப்படி வந்துட்டேன் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லு, நீ மண், நான் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். ஏன்னா மண்ணானவன் பெருமை பேசுகிறான். ஏன் நீ என்னத்தை தான் நீ பெரிய ஸ்கில்ஃபுல் பயங்கரமான திறமையான காரியம் செஞ்சாலும் நீ யார்? மண்ணு தான். அதை உணர்ந்துட்டோம், தேவனுடைய கிருபை பெறுவோம். அதை உணர்ந்து தான் ஆபிரகாம் தேவன்ட்ட நினைச்சிட்டாரு, ஆண்டவரே நான் தூசி ஆண்டவரே, நான் சாம்பல் ஆண்டவரே. இப்படி ஜெபிச்ச ஆபிரகாம் திரும்பி திரும்பி விடவே இல்லை, பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது அப்படி நோக்கம், அங்கே ஒரு குடும்பம் குடி இருக்குது, இப்படி ரத்தம் அங்கே குடி இருக்குது, அவங்கள காப்பாற்றணும். கத்திரிசம் ஜெபிச்சு ஆண்டு போயிட்டார், ஆபிரகாம் போயிட்டார். மறுநாளில் பயங்கரமான சூளை எழும்புறதை பார்க்குற, பொறுமை சூளையில் இருக்கு புகை மாதிரி எழும்புறதை பார்க்குறார். ஆனால் கூட ஆண்டவர் இந்த ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு செஞ்ச கிருபையை 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவனை வைத்த இரக்கத்தினாலே அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையை விட்டு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். பெரிய கிருபை. 16ஆம் வசனத்தில் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, விடிய போது விடிச்சிட்டான், அழிக்கின் விடியிருக்குள்ள தாமதித்து கொண்டு கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. இந்த இரக்கம் எப்படி கிடைச்சிச்சு? ஆபிரகாம் ஜெபிச்ச ஜெபத்தினால. லோத்து பெரிய தேவனை தேடணும் கிடையாது, தேவனை மனுஷன் கிடையாது. இந்த கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தப்பிச்சு போ, ஓடிப்போ, நிற்காத, மலைக்கு ஓடியே போயிரு. இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இந்த லோத்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு முடியாது, பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் போய் இந்த கிராமத்தில் நான் இருந்துக்கிறேன்னு கேட்குறார். அப்போ ஆண்டோடைய வார்த்தை வருது பாருங்க. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இதில் என்ன அர்த்தம்னீங்கன்னா, அவன் போய் குடியிருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஊர், அந்த ஊரும் சேர்ந்து ஆணுடைய அழிவுக்குள்ளே தீர்மானத்துக்குள்ளே இருந்துச்சு. இப்போது இவன் ஒருத்தன் இந்த ஊரில் குடியிருக்க சொன்னதுனால அந்த ஊரை இவனுக்கு அவன் நினச்சிட்டாரு, விட்டுட்டார். இப்போது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் வந்து பதில் சொல்லணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிக்கும் பொழுது அவர் எத்தனை ஊரை அழிக்க திட்டம் பண்ணியிருந்தார், எத்தனை ஊரை அழிக்கன்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தார். நல்லா கவனிங்க. அத்தனை ஊர்கள் பேர் வேதத்தில் பதிஞ்சிருக்குது தேவ சமூகத்தில். இதில் இந்த ஒரு ஊர் தப்பிச்சிட்டு அவள் பாக்கி 4 ஊரை ஆண்டவர் அழிச்சிட்டார். இந்த 4 ஊர் பேரை, இந்த 5 பேரையும் சேர்த்து நீங்கள் அடுத்த வாரத்தில் யார் சிலுவையில் பார்ப்போம். கர்த்தராமை தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இப்போ தேவ சமூகத்தில் இந்த ஆண்டவராய் தெய்வம் ஆபிரகாமுக்கு சபத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லோத்து அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஈவாக கொடுக்கிறார், கிருபையாய் கொடுக்கிறார். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வரைக்கும் இவனுக்கு கிருபை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு இவன் ஆண்டு பேச்சுக்கு மீறுதல் பண்ணானோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் நிமித்தம் கிடைச்ச கிருபை நின்று போய் அவன் சுயத்தின்படி அவன் இந்த ஊர் வேண்டாம், இந்த ஊர் ஆண்டுக்கு கொடுத்தாரு பெர்மிஷன், சரி கடைசி வரைக்கும் இந்த ஊரில் இருந்துருக்கலாம், அந்த ஊர் வேண்டாம்னு சொல்லிட்டு மலையில் போய் குடியிருக்கான். மலையில் போய் தான் தாறுமாறுகள் நடக்குது, அசுத்தமான சந்ததிகள் உருவாகுது. தேவசன காத்துக்கு தேவ பிள்ளையிலே கிருபை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த கிருபையில் நிலச்சி நிற்கணும். இதை நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ளணும்.
கிருபை கிடச்சிருச்சுன்னு சொல்லி இன்றைக்கி அநேக விஷயம்னா உலக பிரபஞ்சம் ஆட்டம் போடுறாங்க. கிருபை கிடச்சிருச்சுன்னு சொல்லி கிருபை வச்சு ஆட்டம் போடுறாங்க. நோ, அப்படி இருக்கவே கூடாது. கிருபை கொடுத்த கர்த்தரை எப்பொழுதுமே சார்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தி ஜெபிச்சான் யோசபாத்து. கிருபை கிடச்சிருச்சு யோசபாத்துக்கு. கிருபை கிடச்சிட்டா அநேக பொருட்களை என்ன செய்யறேன்னா, எதிரி நாட்டு படையுடைய பொருட்களை 3 நாளை கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடித்த பிற்பாடு இந்த யோசபாத்து நடந்துக்கிட்ட காரியம் 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். ஹல்லேலூயா. கிருபை கிடச்சிட்டு. எப்படி இவனுக்கு கிருபை கிடச்சிட்டு? இவன் 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணுறா பாருங்க. அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு ஸ்தோத்திரம். இவனுக்கும் சொந்த படை இருக்குது, இவனுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இவன் பண்ணுற ஜெபத்தில் எப்படி பண்ணுறான்? ஆண்டவர் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. எங்கள் கண்ணு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. வெற்றி தர்றதும் எங்களை ஜெயிக்க வைக்கிறதும் நீங்கள் தான். உங்களை தான் எங்கள் கண்ணு பார்க்குது. இப்போது ஜெபிச்சு முடிச்சிட்டாரு, சில காரியங்கள் செஞ்சார், துதிக்கிற ஜனங்களை அனுப்பிச்சார். இப்போ வசனத்தை பாருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் 24 வாசிங்க, 22 இருந்து கூட வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சந்தரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்தபோது தாங்களும் தங்களை ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கடந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமக்கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் பிச்சை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அவ்வளவு மிகுதியாக இருந்தது. 26ஆம் வசனம் தான் சொன்ன காரியம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடி ஸ்தோத்திர பலி செலுத்தினார்கள். ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாளாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க அவங்க பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடல. கிருபை பெற்றுக்கொண்டு அப்படி போயிடல. கிருபையை பெற்றுக்கொண்டவங்க கிருபையை கொடுத்த தேவனுக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் சொன்னார்கள். ஆண்டு சமூகத்தில் எந்த காரியத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச விவசாயத்திலையோ வியாபாரத்திலையோ தொழிலையோ நீங்கள் செஞ்ச வேலையிலையோ உத்தியோகத்திலையோ பிரயாசத்தின் பலன்லையோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமென். எந்த காரணத்தை கொண்டும் நன்றி இல்லாதவர்களாக நம்ம மறந்து போயிடவே கூடாது. எப்போவுமே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அந்த நன்றியை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். குஷ்டரோகி சுஸ்தமாயிட்டானா அவன் அப்படி போயிடக்கூடாதான். அவன் என்ன செய்யணுமா? கண்டிப்பாக பலி செலுத்தணுமா? பலி செலுத்துக்கு அவனுக்கு திராணியே இல்லாட்டா அவன் என்ன செய்யணும்? குருவினாச்சு பிடிச்சிட்டு வந்து அந்த குருவின் ரத்தத்தினால அவன் என்ன நான் சுத்திகரிக்கணுமா? வேதம் சொல்லுது. எப்படியாவது அவன் என்ன பலி பிரமாணத்தை செலுத்தணும். புதிய ஏற்பாடில் தான் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதல். இப்படி இருந்த மனுஷனா மெய்யாகவே தேவனாய் கர்த்தர் இந்த தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறவர், சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறவர். தேவனுடைய சமூகத்தில் இன்னார் என்று அறிந்திருக்கிற நான் அவருக்கு தாழ்மையும் தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபமும் பிடிக்கும். அதனால் நான் என்னை தாழ்த்தி ஜெபிப்பேன். நான் என்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற பொழுது எனக்கு கொடுக்கிற கிருபைக்கு நான் நன்றி சொல்லணும்னா இருப்பேன். இதுவும் என் தேவனாய் கர்த்தருக்கு பிடிக்கும். நான் இன்னார் என்பதை அறிந்து வைத்திருக்கேன். நான் அவருக்கு நன்றி சொல்வதை தெரிந்து வைத்துக்கொண்டு அவருக்கு எப்போதும் பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும்.
கண்கள் முடிச்சு ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்திருந்த காலை பொழுதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபித்தால் எங்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த முறைப்படியே நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே, தேவ சமூகத்தில் யாக்கோப்பு பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, அந்த ஆயக்காரன் பெற்றுக்கொண்டது போல, இந்த ஆபிரகாம், இந்த யோசபாத் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இப்போது வந்த பிள்ளைகளை ஆசிரியம், வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசிரியம். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ள உறுதியத்தோடு காணப்பட ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே வளர்கிற பொழுது நீ ஜெபத்தை கேட்கிற என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்களாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செயல்பட உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விரிவாக்குறோம், இப்படி சொல்ல ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பணிவோடு மன்றாடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.